நீங்கள் 18 வயதுக்கு குறைவான ஒரு நபரா? உங்களை உங்களுடைய பெற்றோர் கவனிக்கிறாங்க இல்லையா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கானது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ட்ரீட் லோ 360. இதுக்கு முதல்ல ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, திருமணமான பிறகு கணவன் அல்லது மனைவிக்கு இடையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கணவன் மனைவியோ அப்படி இல்லாட்டி மனைவி கணவனையோ பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்தில், பார்க்காது அப்படிங்கிறதுல அர்த்தம் என்னன்னா, அவங்க இவங்களை டேக் கேர் பண்ணுறாங்க இல்லை. அதாவது ஒரு கணவன் வேலைக்கு போகிறாரு, பட் கணவன் வைஃபினோட எந்த ஒரு தேவையுமே பூர்த்தி செய்கிறாங்க இல்லை. அவங்க மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அப்படி இல்லைன்னா பராமரிப்பு எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதே வீடியோட தொடர்ச்சியாக 18 வயதுக்கு குறைவான பிள்ளைகள் பெற்றோருக்கு இருக்கிறாங்க. ஆனால் பெற்றோர் அந்த 18 வயதுக்கு குறைவான பிள்ளைகளை பார்க்குறாங்க இல்லை. அவங்களுடைய தேவைகளை அவங்க நிவர்த்தி செய்கிறாங்க இல்லை. அப்பா வேலைக்கு போகிறாரு, ஆனால் குழந்தைகளை பார்க்குறாரு இல்லை. குழந்தைகளுடைய எந்த தேவையும் பூர்த்தி செய்கிறாரு இல்லை. குழந்தைகளுடைய படிப்பாக இருக்கட்டும், அவங்களோட உணவாக இருக்கட்டும், அவங்களுடைய மற்ற தேவைகளாக இருக்கட்டும், எதையுமே தந்தை கவனிக்கிறாரு இல்லை. வீட்டுக்கு எந்த ஒரு விதமான உதவியை தந்தை செய்கிறாரு இல்லை. அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் குழந்தைகளுமே கூட பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கலாம். எப்படி வைஃபுக்கு அந்த ரைட் இருக்கோ அதே மாதிரி ஒரு உரிமை இருக்குதோ, அதே மாதிரி குழந்தைகளுக்குமே அப்படி ஒரு உரிமை இருக்கு. அவங்க 18 வயதுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறப்போ கண்டிப்பா அவங்க தங்களுடைய பெற்றோரால கவனிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க 18 வயதுக்கு குறைவா இருக்கிறப்போ அவங்க ஸ்கூல் போய்கிட்டு இருக்கலாம். அதனால அவங்களுக்கு தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள முடியாது அப்படின்னு நான் இங்க சொல்றது என்னன்னா, அவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ள அவங்களால முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் இங்க சொல்ல வரது. ஸோ அப்படியான சந்தர்ப்பங்களை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய பெற்றோர் தானே அந்த குழந்தைகளை பார்த்துக்கொள்ளணும். ஆனால் நாங்கள் கோர்ட்டில் போயிட்டு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது என்னென்னா, பெற்றோரை குழந்தைகளை பார்க்குறாங்க இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது இன்றைய சூழலையும் கூட தந்தைமார் அப்படி இல்லாட்டி தாய்மார் பிள்ளைகளை விட்டுட்டு பிள்ளைகளுடைய எடியூகேஷனோ அப்படி இல்லாட்டி பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரியான சூழலில் அந்த குழந்தைகள் யார்கிட்ட வளர்கிறாங்களோ அந்த நபர் என்ன செய்யலாம்னா, பெற்றோர்கிட்ட இருந்து மந்த்லி இவ்வளோ கொடுக்க சொல்லி கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணக்கூடியதாக இருக்குது. இங்கே இந்த கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு 18 வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தை எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழலில் இருப்பாங்க. ஏன்னா இலங்கை சட்டத்தின்படி 18 வயதுக்கு குறைவாக இருந்தால் அவங்க கேசஸ் ஃபைல் பண்ண முடியாது. 18 வயதுக்கு அதிகமான யாராவது அவங்களுடைய ஒரு நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயதில் மூத்த ஒரு நபர் இருப்பாங்களா இருந்தால் அவங்களுமே அந்த குழந்தை சார்பாக அந்த கேஸை ஃபைல் பண்ணக்கூடியதாக இருக்குது. அந்த கேஸ் மூலமாக அவங்க கேட்கக்கூடியது என்னென்னா, பிள்ளையினுடைய தேவைக்கு மந்த்லி இவ்வளவு பராமரிப்பு தொகையை பெற்றோர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கேஸ் ஃபைல் பண்ணக்கூடியதாக இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 18 வயதுக்கு குறைவான அந்த பிள்ளை அந்த கேஸை ஃபைல் பண்ணக்கூடியதாக இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படி இல்லாட்டி அவங்க கூட இருக்கிற யாராவது வயதில் மூத்த ஒரு நபர் அந்த கேஸை ஃபைல் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இது 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். இலங்கையினுடைய கல்வி முறைமைக்கு அமைய இலங்கையில் ஒரு நபர் தன்னுடைய கல்வியை பூர்த்தி செய்கிறதுக்கு 25 வயதாகிற ஒரு சூழல் இருக்குது. அதாவது பல்கலைக்கழகங்கள் போகலாம். அங்கே போகிறப்போ அவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு தன்னுடைய தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்போது அந்த மாதிரியான 18 வயதுலேருந்து 25 வயதுக்குட்பட்ட நபர்கள் கூட இந்த பராமரிப்பு சட்டத்தின் மூலமாக பராமரிப்பினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. 18 வயது பூர்த்தி ஆகிறப்போ அவங்களுக்கு அந்த பராமரிப்பை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி இல்லை சட்டத்தின்படி. ஆனால் சட்டம் ஒரு இன்னொரு எக்ஸ்கியூஸை கொடுத்து சொல்லுது என்னன்னா, ஓகே இந்த நபர் படிக்கிறாங்க, இவங்க மேற்படிப்பை தொடர்றாங்க, பல்கலைக்கழகம் போகிறாங்க, இவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ள முடியலை அப்படிங்கிற சந்தர்ப்பத்தை பெற்றோருடைய உதவியை நாடலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஸோ 25 வயதுக்குட்பட்டவர்கள் கூட என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த சட்டத்தின் மூலமாக அவங்க பெனிஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். அங்கவீனமான குழந்தைகள் இருக்கிறப்போ அவங்களுமே இந்த சட்டத்தின் மூலமாக பெற்றோர்கிட்ட இருந்து பராமரிப்பு பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நான் சொல்கிற இந்த எல்லா ஸ்டேஜுக்குமான இந்த பராமரிப்பு தொகை அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு அப்படின்னா, பெற்றோர் இருக்கிறாங்க ஆனால் பிள்ளைகளை பார்க்குறாங்க இல்லை, பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க இல்லை, அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த எல்லா சட்டங்களுமே அப்ளை ஆகுது. பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளை நல்லா பார்க்குறாங்கன்னா இந்த சட்டம் அவங்களுக்கு அப்ளை ஆகாது. நான் சொல்கிறது இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தேவைகள் இருக்குது, அந்த தேவைகளை பெற்றோர் பூர்த்தி செய்கிறாங்க இல்லை, பெற்றோர் நல்ல வேலைக்கு போகிறாங்க, தாயில்னா தந்தை நல்ல வேலைக்கு போகிறாங்க, நல்லா அவங்க உழைக்கிறாங்க, பட் தங்களுடைய குழந்தைகளை பார்க்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு தான் நான் இந்த மாதிரியான சட்டம் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு முதல் நான் செஞ்ச வீடியோலையுமே கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது வைஃப் இல்லைனா ஹஸ்பண்ட் இப்படி பராமரிப்பு தொகை கேட்கிறப்போ ஹஸ்பண்டுடைய சேலரி என்ன மாதிரி இருக்குது, மந்த்லி இன்கம் அவருக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே கோட் பார்க்கும். அதே மாதிரி தான் இங்கேயுமே கோட் பார்க்குற
ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னா, தந்தை என்ன வேலை செய்கிறாரு, அவருடைய மந்த்லி இன்கம் எப்படி இருக்குது, அவருக்கு இந்த பிள்ளைக்கு அஃபோர்ட் பண்ணக்கூடியதா இருக்குதா, இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து தான் கோர்ட் வந்து ஒரு மந்த்லி அலவன்ஸ் ஒன்று கொடுக்க சொல்லி உத்தரவிடலாம். நான் வந்து மந்த்லி எனக்கு ஒரு 70,000 தேவை அப்படின்னு நான் தந்தை அப்படி இல்லாட்டி தாய்கிட்ட இருந்து கேட்குறேன். பட் தந்தையினுடைய மொத்த வருமானமே ஒரு மாதத்துக்கு வந்து 40,000 தான் அப்படின்னு சொல்கிறப்போ கோர்ட் அதையுமே அந்த இடத்துல கன்சிடர் பண்ணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ரீசனபிளான அமௌண்ட்டை மட்டும்தான் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அளவுக்கு மீறி நாங்கள் வந்து ஒரு தாய் தந்தைகிட்ட இருந்து கேட்க முடியாது. அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவங்க அஃபோர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பராமரிப்பு அப்படிங்கிற சட்டம் வந்து கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற மாதிரியே பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலையும் இருக்குது. பிள்ளைகளை பராமரிக்காத பெற்றோர்கிட்ட இருந்து கூட பிள்ளைகள் பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கலாம். அது 18 வயது குறைவாக இருந்தால் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வயதில் மூத்த ஒரு நபர் வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு பராமரிப்பு தொகையை பெற்றுக் கொடுக்கலாம். 18 வயதுக்கு அதிகமாகிறப்போ வந்து இயல்பாகவே அது அவங்களுக்கு அந்த தகுதி இல்லாமல் போகுது. ஆனால் அவங்க கல்வி கற்கிறாங்க, பல்கலைக்கழகங்களுக்கு போகிறாங்க, ஸ்டில் அவங்களுடைய தேவையில் அவங்களால பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரியான டைமில் பராமரிப்பு கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை கோர்ட் பார்க்குற முதலாவது விஷயம் என்னென்னா, பெற்றோருடைய வருமானம் என்ன மாதிரி இருக்குது, ஏன் அவங்க இவங்களை கவனிக்காமல் விடுறாங்க. அதே மாதிரி இப்போ 18 இருந்து 25 வயது வரைக்குமா இருந்தால் கண்டிப்பாக ஏன் அவங்களுக்கு ஒரு பராமரிப்பு தொகை ஒன்று தேவைப்படுதா, அதற்கான காரணத்தையும் அவங்க சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துல அந்த 18 to 25 வயதுடைய அந்த நபர்கள் வந்து என்ன காரணத்துக்காக அவங்க வந்து பராமரிப்பு ஒன்று கேட்குறாங்க, ஏன் தன்னுடைய தேவையில் அவங்களால பூர்த்தி செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை கண்டிப்பாக காட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி தான் பராமரிப்பு சட்டம் இலங்கையில் இருக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை முதல் முறை பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலை முதல் முறை பார்க்குறீங்களா இருந்தால் ஸ்ட்ரீட் லோ 360 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.